வாரம் ஒரு நாள் மட்டும் பிரச்சாரம், சனிக்கிழமை மட்டும். ஒரே ஒரு வாரம் மட்டும் சனி ஞாயிறு. உடனே எல்லாரும் பார்த்தீங்களா சனிக்கிழமை மட்டும் பிரச்சாரத்துக்கு பண்ணுறாரு. இவர் எடப்பாடி பழனிசாமி பாருங்கள், ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்காரு. ஸ்டாலின் போனாருன்னா சுற்றுறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன இருந்தாலும் சொகுசாக இருக்காருங்க. வாரம் ஒரு நாள் மட்டும் இப்போ தொகுதிக்கு போகிறது சரியானா நல்லா யோசனை பாருங்கள். மக்கள் ஈஸியாக மறந்துடுவாங்க. நமக்கு தெரிஞ்சு இதுவே சீக்கிரம் விஜய் அவர்கள் இப்போ போய் என்ன பேசுவார்? இப்போ அதாவது இன்னொன்றுங்க, எப்பயுமே இவர் என்ன பேசி எப்போ பேச்ச முடிப்பார் அப்படின்னு மக்கள் நினைக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் பேசணுமே நினைக்கும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் விக்கிரவாண்டி ஆகட்டும், மதுரை ஆகட்டும், விஜயின் பேச்சு சூப்பர். ஆனால் வரக்கூடிய காலங்களில் தொடர்ந்து இவர் டெய்லி போய் பிரச்சாரம் பண்ணார்னா, சார் ஒரு படம் ஓப்பனிங் நல்லாயிருக்கும், ஒரு 20 நாள் 30 நாள்னா எல்லாம் பார்த்துருவாங்க. அந்த கதை தான். அதாவது விஜய் அவர்களுடைய திட்டம் சரியான திட்டம் தான். வாரம் ஒரு நாள் பார்க்குறான் அப்படிங்கும்போது ஒரு 4-5 நாள் கேப் விடுவோம். இன்னும் குறிப்பாக நம்ம சொல்லணும்னா இதுவே நம்ம சீக்கிரம் தான் சொல்கிறோம். ஏன்னா இப்போ பேசிட்டிங்கன்னா ஜனவரி மாதம் என்ன பேசுவீங்க? விஜய் முதல்ல ஒரு இடத்துல போய் பிரச்சாரம் பண்ண போகிறாரு சனிக்கிழமைன்னா எல்லா மக்களும் பார்ப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் பிரச்சாரம் பண்ணுறாரு. அதுவே உங்களுக்கு டெய்லி பிரச்சாரம் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், ஜன எடுத்து பேசுனது தானேங்க அப்படிம்பாங்க. அதனால் விஜயோடைய திட்டம் சரியான திட்டம். அதையெல்லாம் விட விஜய் அவர்கள் சனிக்கிழமை போனாலும் சரி, வியாழக்கிழமை போனாலும் சரி, இவங்க பண்ணுற அட்ராசிட்டி இது பாருங்கள். உடனே திமுகவில் பார்த்தீங்களா ஒரு சொகுசாக இருக்கார் பாருங்கள், வாரம் வருது என்னங்க அது, பணியூரில் போய் படுத்துக்கிறாரு. தொடர்ந்து விஜய் எது செய்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். மறுபடியும் சொல்கிறோம், விஜய் அவர்கள் பெரிய ஆளாக்கி விடுவதற்கு இன்றைக்கி திமுகவே காரணமாக இருக்கிறது. சனிக்கிழமை அவர் போகிறது சிறப்பு நம்மை பொறுத்தவரையில். ஏன்னா ஒரு கேப் விட்டு போடாதான். ஏன்னா ஒரு நாள் போயிட்டு ஒரு 4-5 நாள் கேப் விட்டு பண்ணுறது தப்பு இல்லை. இன்னொன்றுங்க, மக்கள் தினமும் அவங்களுக்காக நீங்கள் சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்திக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. நீங்கள் தேர்தல் நேரத்தில் ஜனவரி மாதம் ஆரம்பித்தாலே போதுமானது. நிறைய பேர் கூட சொல்லுவாங்க, இப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த பிரச்சாரமே இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டார். இதுவே நமக்கு யோசிக்கிறோம், ஏன் எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ சுற்றி இப்போ பண்ணுறாரு? மக்களுக்கு ஜனவரி மாதம் தான் முடிவெடுப்பாங்க. ஜனவரி மாதம் கூட இல்லை, தேர்தலுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் முடிவெடுப்பாங்க. ஜெயலலிதாமா கடைசி நேரத்தில் கோயம்புத்தூர்லாம் மீட்டிங் போட்டாங்க, கொடநாட்டில் உட்காந்துக்கிட்டு கடைசி நேரத்தில் தான் வந்தாங்க. அதனால் கடைசி நேரத்தில் வரதெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்க. சார் திமுக வேணுமா வேணாமாங்கிற தேர்தல். அதனால் விஜய் இதுவே சீக்கிரம்னு நினைக்கிறோம். மற்றபடி ஒரு சனிக்கிழமை போகிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. தொடர்ந்து விஜய்க்கான மவுசு அதிகரித்து கொண்டே வருகிறது.